ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். கைஸ், நான் இப்போ தான் பராசக்தி மூவி பார்த்துட்டு வந்தேன். படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஓகேஷாக இருக்குது. ஒரு வாட்டி பார்க்கலாம். அண்ட் படத்தில் எல்லோரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது சிவகார்த்திகேயன் நடித்தா தான் இந்த படம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. யார் நடிச்சிருந்தாலுமே இந்த படம் இப்படி தான் வந்திருக்கும். அண்ட் ஜெயம் ரவி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் செம்மையாக இருக்குது. அவர் வர சீன்லாம் வந்து அவர் தான் பார்க்கணுன்னு இருக்குது. ஸோ மற்ற எங்கேயுமே வந்து நம்ம நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அந்தளவுக்கு நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்ரீலீலா அவங்களோட கேரக்டர், ஸ்ரீலீலா விட்டுருங்க, அவங்களோட அந்த படத்தில் அவங்களுக்கு எழுதின கேரக்டர் வந்து ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி எழுதியிருக்காங்க. பட் அந்தளவுக்கு வந்து அந்த கேரக்டர் இம்பேக்ட் கொடுக்கல. அண்ட் அதர்வா கேரக்டர், ஸோ இந்த மாதிரி மொழி பற்று, அப்புறம் தமிழ் பற்று, இந்த மாதிரி கதைங்களெல்லாம் எப்பயுமே ஒரு போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்தில் யாராவது சாவாங்க. ஸோ அதுக்குன்னே வச்ச கேரக்டர் மாதிரி தான் அதர்வாவோட கேரக்டர் இருந்தது. அண்ட் எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தோட பெரிய ப்ளஸ் வந்து பிஜிஎம். அண்ட் பாட்டெலாம் வந்து பெருசாக நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரில, ஓகேஷாக தான் இருக்குது. அண்ட் பிஜிஎம் சூப்பராக இருக்குது படத்தோட. அது ஒரு சீன்ஸையுமே நல்லா எலிவேட் பண்ணி கொடுக்குது. அப்புறம் படத்தில் வந்து காஸ்டியூம் செம்மையாக இருக்குது. ஸோ அந்த டைம் இருந்த மதுரையை அப்புறம் சென்னையை வந்து காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் படத்தில் வந்து கூஸ்பம் மூமெண்ட்னு எதுவுமே இல்லை. கேமியோஸ் வராங்க. அண்ட் மலையாளத்துலேருந்து ஒருத்தர், தெலுங்குலேருந்து ஒருத்தர், இந்த மாதிரி கூட்டு வந்திருக்காங்க. ஸோ கேமியோஸ் வர சீன், ஒரு சில சீன்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். படத்தை ஹோலாக பார்க்கும்போது நல்லாயிருக்கு. பட் ஒரு 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 ஃபுல் படத்தில் வந்து கனெக்டே ஆக முடில. அது ஏன்னு தெரில. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் நல்லாயிருக்கு. அண்ட் செகண்ட் ஹாஃப் படம் ஃபுல்லாக நல்லா விறுவிறுன்னு போகுது. அண்ட் சுதா படத்தில் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிஎம்ஐயோ பிரசிடெண்ட்டையோ ஈஸியாக மீட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில. அண்ட் இந்த படத்தில் வந்து கலைஞர் மாதிரி ஒரு கேரக்டர் காட்டுறாங்க, அப்புறம் அண்ணா மாதிரி ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. 2 பேருமே ரொம்ப பெரிய லீடர்ஸு. தமிழுக்காக நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க வர சீன்ஸ்லாம் வந்து இன்னும் சூப்பராக எலிவேட் பண்ணி இன்னும் பயங்கரமாக காட்டியிருக்கலாம். அது ஏன் அப்படி அவங்க காட்டலன்னு தெரில. மற்றபடி இந்த படம் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பார்க்கலாம். நல்ல படம் தான். அண்ட் கைஸ், ஸோ 100க்கு ஒரு 70 மார்க்ஸ் கொடுக்கலாம் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.